இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு வந்து எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருப்போம். நல்லா சில்லாக எல்லாம் சாப்பிட்ணுன்னு நம்ம நினைப்போம். எனர்ஜெட்டிக்காக நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எனர்ஜெட்டிக் ஜூஸு குடிக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, லெமன். ஒரு லெமனை நான் பாதி பாதியாக எடுத்துருக்கேன். சின்ன லெமன்றதுனால ஒரு ஃபுல் யூஸ் பண்ணிக்கிறேன். பெரிய லெமனாக இருந்ததுனால் நீங்கள் வந்து பாதியாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் ஒரு ஜார் ஃபுல்லாக வாட்டர், உங்களுக்கு தேவையான அளவு. நிறைய பேர், அதாவது ஒருத்தருக்கு ஒரு டம்ளர், அப்போ 10 பேர் இருக்குங்கன்னா 10 டம்ளர் கூட ஊற்றி செஞ்சுக்கலாம். ஒரு கிளாஸ் கப் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஒரு கிளாஸ்க்கு ஒரு சிட்டிக்கை உப்பு போடணும். அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை, அப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற நன்னாரி சர்பத். ஓகேவா? நன்னாரி யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் மெயின் திங் ஸ்குவீசர். இந்த ஸ்குவீசர் தான் இந்த ஜூஸுக்கு என்ன மெயின் இன்க்ரீடியன்ட், அதாவது ராஜா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம லெமன் பிழிஞ்சிக்கலாம். அதில் லெமன் வச்சுட்டேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லெமனையும் ஸ்க்வீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நான் எடுத்துருக்கிறது 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம சால்ட் போட்டாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு கோல்டு பிடிக்காது. ஓகேவா? அப்புறம் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் நன்னாரி சிரப் போட்டுக்கலாம். தேவையான அளவு தான் சிரப் ஊற்றணும். ஜாஸ்தியாகவும் ஊற்றிடக்கூடாது, கம்மியாகவும் ஊற்றிடக்கூடாது. இது நம்ம ஊற்றுறதுக்குள்ள நீங்கள் என்ன இந்த வீடியோக்கு லைக் போடலன்னா மறக்காமல் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் இந்த ஜூஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்புறம் 3வது ஸ்பூன்